நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த மே மாதத்திற்குரிய செய்தி நமக்கு யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்கிற வேத பகுதியிலிருந்து தான் நமக்கு வாக்குத்தத்த செய்தி. இருந்தாலும் கடந்த ஒரு வார காலமாக நடந்த சிபிஎஸ் டீச்சர்ஸ் டிவோஷன் டைமில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்படி ஒரு நாள் டீச்சர்களோடு தியானித்த ஒரு வேத பகுதியை தான் இந்த நாளின் செய்தியாக உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு அடிமை பெண், ஒரு சிறிய பெண் மூலமாக சீரியா தேசத்தின் பராக்கிரமசாலியாகிய நாகமான், ஒரு போர் தளபதி,
தேவன் அவனுக்கு அற்புதமாக சுகத்தை கொடுத்தார். அதைத்தான் அந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். டீச்சர்ஸ் டெவோஷன் டைமில் இந்த ஒரு வேத பகுதி எடுத்து அவர்கள்கிட்ட நான் கேள்வி கேட்டேன். நான் செய்தியை கொடுக்கல, நீங்களே எனக்கு இந்த வேத பகுதியிலிருந்து செய்திக்கு குறிப்புகளை தாங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு டீச்சர்ஸும் அருமையான குறிப்புகளை கொடுத்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, நான் இந்த வாக்குத்தத்த செய்தியை அடுத்த வாரம் கொடுத்து கொள்ளலாம், இன்றைக்கு அந்த அடிமை பெண்ணை குறித்து பேசலாம் என்று அதை சிந்தித்து கொண்டிருந்த பொழுது அதே 5ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னும் சில கூடுதலான ஒரு செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஆதலால் இந்த நாளில் நம் மத்தியிலே அந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலிருந்து மாத்திரம் நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் இன்றைக்கு நம் மத்தியில் வைக்க விருப்பப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியிலே 3 நபர்கள், இந்த அதிகாரத்திலே 3 நபர்கள் காணப்படுகிறார்கள். அந்த 3 நபர்கள் நமக்கு சொல்லுகிற செய்தியை மிக வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் தியானிக்க போகிற பாத்திரம் நாகமான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம் நாகமானை குறித்து. நாகமானை வேதம் அறிமுகப்படுத்தும் பொழுது அவன் சீரியா தேசத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்த ஒரு பெரிய பராக்கிரமசாலி என்று அவனை உயர்வாக அவனை மேன்மைப்படுத்தி பேசினாலும் அவனுக்குள் இருக்கிற வேதனையான கண்ணீரான ஒரு காரியத்தையும் வேதம் சுட்டி காட்டுகிறது. அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். குஷ்டரோகம் என்பது அந்நாட்களிலே மிகவும் கொடிதான ஒன்று. தீண்டத்தகாதவர்களாக, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறவர்களாக காணப்படுகிற சூழ்நிலை தான் அந்நாட்களிலே குஷ்டம். ஆனால் நாகமான், அவன் இருந்த பதவி, அவன் இருந்த அந்தஸ்து, ஆஸ்தி, அவன் என்ன செய்தான்? ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அல்லாமல், தீண்டத்தகாதவன் போல் அல்லாமல், தேசத்திலே ஜனங்களுக்கு மத்தியிலே அரண்மனையிலே அவன் காணப்பட்டான். ஆனால் அவனுக்குள் இந்த ஒரு கவலை இருந்து கொண்டே இருந்தது. எப்படியாவது இந்த வியாதியிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், அற்புதமாய் இந்த வியாதியிலிருந்து சுகம் பெற்று எல்லா ஜனங்களோடு ஜனமாய் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்று அவன் விரும்பினான். அவன் இருந்த பொசிஷன், எல்லா தேசங்களுக்கும் எப்படியாவது இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை பெறணுன்றதுக்காக பிரயாசங்களை, முயற்சிகளை எடுத்தான். ஏன்? இந்த குஷ்டரோகம் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, நாளுக்கு நாள் அவனுடைய கை கால்களை முடக்கிவிடும். இறுதியில் அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்துவிடும். செயல்பட முடியாமல் செய்து முடிவு மரணம் மிக வேதனையான ஒன்றாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணம் ஒரு வேதனையாக இருந்தாலும் மரணத்துக்கு அடுத்து அவனுடைய முடிவு, அவனை அந்த அடக்கம் எல்லாமே ஒரு கனவீனமாக காணப்படும். ஆதலால் உயிரோடு இருக்கும்போதே எப்படியாவது இந்த வியாதியிலிருந்து சுகம் பெற்று ஒரு கனத்திற்குரிய வாழ்க்கை வாழணும், கனத்திற்குரிய ஒரு முடிவை சந்திக்கணும்னு இந்த நாகமான் விருப்பப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அவன் அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். இந்த தேசத்திற்கு போனால் நன்றாக இருக்குமா, இந்த இடத்தில் உள்ள ஒரு எண்ணெய், இந்த இடத்தில் உள்ள சிகிச்சை என்று தேசத்தின் அந்த வளங்கள், சிகிச்சை முறைகள் என்னென்னமோ பிரயாசப்படுகிறான். எந்த ஒரு சுகமும் கிடைக்கவில்லை. அவனுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு அடிமை பெண், எபிரேய பெண், சிறு பெண், அந்த பெண் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாள். பார்த்துவிட்டு தன்னுடைய எஜமாட்டியிடம் சொல்லுகிறார், என் எஜமானன் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் கண்டிப்பாய் அவர் சுகத்தோடு திரும்பி வருவார். ஒவ்வொரு தேசத்துக்கு போவதை பார்க்கிறேன், ஒவ்வொரு இடத்திலும் அவர் போய் சோகத்தோடு திரும்பி வருகிறார். ஆனால் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் ஆண்டவருடைய வல்லமை நிச்சயமாய் எஜமானனை தொடும், அவர் வியாதியோடு திரும்பி வரமாட்டார், சுகம் பெறுவார் என்று அந்த சிறு பெண் இந்த எஜமானனுக்கு செய்தியை கொடுக்கிறார். உடனே இந்த செய்தியை கேட்டவுடனே நாகமான் நேராக சீரியா தேசத்து ராஜாவிடம் போகிறான். நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போக எனக்கு கடிதம் கொடுங்கள், நான் போய் எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்று சுகமடைய வேண்டும் என்று அவன் பிரயாசப்படுகிறதை அந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். கவனிங்கள் அருமையானவர்களே, குஷ்டம் ஒரு கடினமான வியாதி, தீண்டத்தகாத ஒன்று, ஒதுக்கி வைக்கிற ஒன்று.
நாளுக்கு நாள் முடக்கி விடுகிற ஒன்று, மரணத்துக்கு பின்பதாக அவமானமான கனஈனமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிற ஒன்று. தன்னுடைய முடிவு அப்படி இருக்கக்கூடாது. தன்னுடைய வாழ்க்கை சுகமாக, ஆசீர்வாதமாக, கனத்திற்குரியதாக இருக்க வேண்டும் என்று இந்த நாகமான் பிரயாசப்பட்டான். அன்பானவர்களே, இந்த குஷ்டம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த பாவம் மனிதனை முடக்குகிறது. எப்படி ஒரு குஷ்டம் மனிதனுடைய செயல்பாடுகளை முடக்குகிறதோ, அதுபோல பாவம் ஒரு மனிதனை முடக்கி போடுகிறது, அவனுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது. இறுதியில் அவன் மரித்த பின்பு மிக வேதனையான நரகம் என்கிற கண்ணீரின் சூழ்நிலையை அவன் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. குஷ்டம் வேதத்தில் பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அவனுடைய இருதயத்தில் ஒரு விருப்பம், நான் இப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கு பாவத்தில் இருக்கிற மக்களுக்குள் இந்த பாவத்தில் நான் இருக்கக்கூடாது, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையாக வேண்டும். இந்த பாவம் தான் என்னுடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறது. இந்த பாவத்தோட நான் வாழுவேனானால் இறுதியிலே கொடிதான கனயீனமான ஒரு முடிவை சந்திப்பேனே, நரகத்திற்கு செல்வேனே. எப்படியாவது உயிரோடு இருக்கும் போதே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வர வேண்டும் என்று முயற்சி எடுக்க இந்த நாகமான் நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், குஷ்டரோகம் வந்துச்சே அப்படின்னு புலம்பிட்டு இல்லை, தேசம் தேசமா போகிறான், ஊர் ஊரா போகிறான், எங்கெங்கெல்லாம் சிகிச்சை கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் போகிறான், அலையிறான். ஒரு சின்ன பெண் சொல்ற இஸ்ரவேல் தேசத்துக்கு போன உடனே ராஜா கிட்ட கடிதம் வாங்கிட்டு போறான். அவனுடைய விருப்பம் என்ன? எப்படியாவது இதிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணுன்ற விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க, பாவத்தை விரும்பி செய்கிறாங்க. எத்தனை முறை ஆலோசனை சொன்னாலும் அந்த ஆலோசனை அவங்க கேட்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க உள்ள மனசில் இதை விடணுன்ற எண்ணம் இல்லை. இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும், எப்படியாவது இதிலிருந்து விடுதலை ஆகணும், முடிவு நரகம் என்கிற மோசமான முடிவு எனக்கு வரக்கூடாது, இந்த உலகத்திலையும் நித்தியத்திலையும் கனத்திற்குரிய வாழ்க்கை நான் வாழணும். அந்த எண்ணம் இருந்தா பிரயாசம் இருக்கும். அந்த பிரயாசம் இருக்குமானா விடுதலை கண்டிப்பாக உண்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாவம் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாவத்தின் மேலே வெறுப்பு வரவில்லை, பாவத்தை விரும்பி செய்து கொண்டிருக்கிறார்கள், மறைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த குஷ்டம் போன்ற பாவம் உங்கள் வீட்டில் ஒளிந்து கொண்டு இருக்குமான்னா, இந்த நாகமான் ஒரு செய்தி சொல்கிறான். எனக்குள்ள ஒரு ஆசை, எப்படியாவது விடுதலை ஆகணும். அவன் எந்த தேசத்துக்கு போனாலும் விடுதலை கிடைக்கல. ஒரே ஒரு தேசம் தான் அவனுக்கு விடுதலை கொடுத்தது, ஒரே ஒரு ஆண்டவர் நம்பிக்கை தான் அவனுக்கு விடுதலை கொடுத்தது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உன் பாவங்கள் தீர்க்கப்பட எந்த இடத்துக்கு போனாலும், எத்தனை நதியில் மூழ்கினாலும் உன் பாவங்கள் தொலையாது. நீ மரிக்கும் பொழுது உன்னுடைய பாவம் உன்னோட கூட சேர்ந்து படுத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே சமயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த பாவத்தை நான் செய்யவே கூடாது என்கிற ஒரு வாஞ்சை, விருப்பம், செயல் இருக்குமானால் அந்த பாவத்தை செய்யாதபடி உனக்கு ஆற்றலை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருந்தும் ஏன் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கல? மனசுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பாவத்தை விடுறதுக்கு விருப்பம் இல்லை. அன்பு சகோதர சகோதரியே, ஊழியக்காரங்களுக்குடைய வாழ்க்கையில் கூட அந்த பாவம் ஒட்டிட்டு இருக்குது, விடணுன்ற விருப்பம் இல்லை. இந்த நாளில் இந்த நாகமான் ஒரு செய்தி கொடுக்குறான். நீ விரும்புவாயானால் உனக்கு விடுதலை உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். பெதஸ்தா குளத்தருகே 38 வருடமாய் வியாதியுள்ள ஒருவன் படுத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை போய் பார்த்து, நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்கிறார். சுகமடைய விரும்புகிறாயா? ஏனென்றால் நிறைய பேருக்கு சுகமடைய விருப்பம் இல்லை. சில பிச்சைக்காரர்களை பாருங்கள், கை கால் நல்லா இருந்தா, நான் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் அவனுக்கு விருப்பம் இல்லை. அந்த பிச்சை எடுக்கிறதுலே தான் அவனுக்கு விருப்பம். இவன் அந்த பெதஸ்தா குளத்தை அருகே உக்காந்து, நீ பிச்சை எடுக்காதப்பா, நீ சுகமடைன்னு விரும்புகிறியா? அப்போ அவன் ஒரு சாக்கு போக்கு சொல்கிறான், நான் விரும்புகிறேன், ஆனால் நான் போகிறதுக்குள்ளே எவனோ அது உள்ளே போயிடுறான். அவனுடைய கை கால்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. பாவம் சொன்னோம் இல்லையா, பாவம் என்ன பண்ணிடும்? முடக்கி போட்டுரும் உன்னுடைய செயல்களை.
அவன் விருப்பப்படுறான் குளத்துல போகணுன்ட்டு. அதுக்கு முன்னாடியே அவனுடைய கை கால்கள் ஒத்துழைக்கலை. ஆண்டவர் சரி போ பெதஸ்தா குளத்துல இறங்குன்னு சொல்லலை, உன் படுக்கை எடுத்துக்கிட்டு போ. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் வல்லமை தொடுமானா உனக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார், இதிலிருந்து விடுதலையாக விருப்பப்படுறியா? இன்றைக்கும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். ஏதோ ஒரு பாவத்தில், ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ சத்துருவின் அடிமைத்தனத்தில் சிக்கிட்டு இருக்கீங்க. வாஞ்சியாக இருக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு இதில் விருப்பம் இல்லைப்பா, ஆனால் மறுபடியும் நான் அந்த பாவத்தில் விழுறேன், எப்படியாவது நான் இதிலேருந்து வெற்றி பெறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும், இந்த உலகத்திலும் நித்தியத்திலும் கனத்திற்குரிய ஒரு வாழ்க்கை வாழணும். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னைக்கு என்னால் ஒரு நாள் உங்களுக்கு விடுதலை உண்டு. ஏன்னா அந்த வாஞ்சையை பார்க்குற ஆண்டவர் விடுதலையை தருவார். ஆமென். அதே சமயத்தில் நீ வாஞ்சையா இல்லைன்னா, விரும்பி திருட்டுத்தனமாக செய்வன்னா, ஆண்டவர் தூரமாகவே நிற்பார். இந்த நாகமான் கொடுக்குற 2வது குறிப்பை நான் சொல்கிறேன். 3 பேர் 3 குறிப்பு. எவ்வளோ வேகமாக போக முடியுமோ போகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாகமானுக்குள் இருக்கிற முதல் தன்மை என்ன? அவன் விடுதலையை வாஞ்சித்தான். 2வது தன்மை, அவன் செவி கொடுக்கும் தன்மை உள்ளவனாய் இருந்தான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறார் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். நாகமானுக்குள் காணப்பட்ட ஒரு ஆச்சரியமான குணம், செவி கொடுக்கிற தன்மை உள்ளவன், ஆலோசனையை, அறிவுரையை கவனிக்கிறவன், கேட்கிறவன். இந்த நாட்கள்ல சபையில இல்லாத ஒரு காரியம், புத்திமதியை வெறுக்கிறவர்கள். புத்திமதியை வெறுக்கிறவன் அவன் தன்னையே அழிவை தேடிக்கொள்றான். கடிந்து கொள்ளுதலை விரும்புகிற, அறிவுரைகளை, ஆலோசனைகளை கேட்கிற இருதயம் ஞானிகளிடத்தில் இருக்குமா? பெற்றோர்கள், தகப்பன்மார்கள் தண்டிக்கும் பொழுது அதற்கு அடங்காத பிள்ளைகள் இலச்சை உண்டாக்குகிறவர்களா இருப்பார்களா? ஆலோசனை, அறிவுரை, புத்திமதி இதெல்லாம் கேட்கிற இருதயம் இந்த நாகமானுடைய இருதயம். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த சிறிய பெண், அடிமை பெண்ணை குறித்து தான் நான் யோசிச்சே வந்தேன். அதை குறித்து ஒரு பேசிட்டு போயிடலான்னு. ஆனால் இந்த நாகமான் ரொம்ப அருமையான சப்ஜெக்ட். மைனஸ் எல்லாம் விட்டுட்டு நான் ப்ளஸ்ஸை மாத்திரம் பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையான ஒரு பாத்திரம், கேரக்டர். புத்திமதியை விரும்புகிறான். யார்ப்பா அட்வைஸ் பண்ணுறான் நாகமானுக்கு? ஒரு அடிமை பெண். அந்த காலத்தில் அடிமைகளுக்கு மதிப்பே கிடையாது. வேலைக்காரர்களுக்கு கொஞ்சம் மதிப்பு உண்டு. வேலைக்காரர்களை காட்டிலும் மோசமாக சொல்ல போனால், ஒரு மனிதனாக, சக மனிதனாக நடத்தாத ஒரு இனம் உண்டென்றால் அது அடிமைகளின் இனம். மிக இழிவாக நடத்துவார்கள். மனிதர்களை காட்டிலும் கேவலமாய் நடத்தப்படுவார்கள். இந்த அடிமை பெண் சொல்லுகிற ஆலோசனையை நாகமான் கேட்கிறான். கவனிக்கிறீர்களா அருமையானவர்களே? யாருக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார்? ஆலோசனை, புத்திமதி, கடிந்து கொள்ளுதல், இதெல்லாம் கவனிக்கிற இருதயம் யாருக்கு இருக்குதோ கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் அட்வைஸே பண்ணக்கூடாது. யார்ப்பா நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க. உன் பிரசங்கத்தெல்லாம் பலிபீடத்தோடு வச்சுக்கோ. வாயில் வரலையானாலும் மனசில் எதிர்ப்பு இருக்குது. ஒரு சில ஆலோசனையை சொல்லும்போது அப்படியே சுவரில் அடிபட்ட பந்து மாதிரி ரிவர்ஸில் வருது. அந்த இருதயை எதிர்க்கிறது. ஆலோசனையை விரும்புகிறது கிடையாது, புத்திமதியை விரும்புகிறது கிடையாது, கடிந்து கொள்ளுதலை விரும்புறது கிடையாது. அன்பான சகோதரியே, சகோதரனே, இந்த நாகமான் வயதில் பெரியவன், அந்தஸ்தில் பெரியவன், எல்லா பதவிகளிலும் பெரியவன். அடிமை பெண் வயதில் சிறியவள், சக மனிதனாக கூட நடத்தப்படாத அளவுக்கு மிகவும் தரம் தாழ்ந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவள். ஆனால் இந்த அடிமை பெண்ணின் ஆலோசனையை கவனிக்கிற ஒரு ஞானமுள்ள இருதயம் நாகமானுக்குள் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பெரியவங்க சொல்கிற புத்திமதியே நம்ம கேட்கறது கிடையாது. அம்மா அப்பாங்க சொல்கிற புத்திமதியே கேட்கறது கிடையாது. சபைக்கு ஊழியக்காரர்களை கர்த்தர் தலைவர்களாக வச்சிருக்கிறார். ஊழியக்காரர்கள் சொல்கிற புத்திமதியே கேட்கறது கிடையாது. ஆலோசனை, புத்திமதி இன்னைக்கு சபையில் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வாத்தியார்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. திட்டினா அடித்தா வாத்தியார்களுக்கு ஜெயிலு, தோத்துரும். எந்த சட்டம் எப்படி போகுது பாருங்க. எப்படின்னா சமுதாயம் கெட்டு சீரழிஞ்சு போட்டோம், அந்த பவர் உனக்கு கிடையாது அப்படின்னுது.
ஆனால் இந்த பலிபீடம் அந்த பவரை கொடுத்துருக்கிறது. ஹல்லேலூயா. பெரியவர்களுக்கு ஊழியர்களுக்கு கீழ்ப்படியணும், புத்திமதியை கேட்கணும். தம்பிமார்கள் தங்கச்சிமார்களுக்கு சொல்கிறேன். அதே சமயத்தில் ஏதோ குழந்தைகளுக்கு மட்டும்தான் இல்லை, நாகமான் வயசில் பெரியவன், சின்ன பொண்ணு சொல்கிற ஆலோசனையை நாகமான் கேட்குறான். நீங்கள் வயசில் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஆலோசனையை கவனிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த சின்ன பையன் எனக்கு சொல்கிறதா அப்படின்னாலும் இருக்காதீங்க. சொல்கிற காரியத்தை கேட்குற ஒரு ஞானமுள்ள இருதயம் இருக்கட்டும். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். இது அடிமை பெண்ணுக்கு மாத்திரமா? இன்னொரு வசனம் பாருங்க, ஆச்சரியமா இருக்குது. 13ஆம் வசனம் வாசிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவன் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். அவன் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள் எஜமானன் கிட்ட வராங்க. பாருங்களேன் அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்களா? சிலருக்கெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணவே மாட்டோங்க. நல்லா கவனிங்க. சபையில் சிலருக்கு தான் உரிமையாக போய்ப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். சிலருக்கெல்லாம் அட்வைஸே பண்ண மாட்டோம். ஏன்னா அது வேறு மாதிரி பிரச்சனை ஆகும். ஆண்டவரே நீர் பார்த்துக்கோன்னு விட்டுட்டு போயிடுவோம். ஊழியக்காரன் நான் சொல்கிறேன் பாருங்க, இதே சபையில் சிலருக்கெல்லாம் ஆலோசனை அட்வைஸு புத்திமதி சொல்கிறது கிடையாது. ஏன்னா சில பாதிப்புகளை நான் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் சிலர் இருக்கிறாங்க, உரிமையாக பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர், நீங்கள் அடித்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் பாஸ்டர், ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனைகளை அறிவுரைகளை புத்திமதிகளை கேட்கிற ஞானமுள்ள இருதயம் சபையில் எல்லாருக்கும் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். வேலைக்காரங்க இடுப்பில் கயிறு கட்டிட்டு கையை கட்டி இப்படி நிற்கணும், எஜமானங்கிட்ட போகிறாங்க. அந்த ஊழியக்காரன் என்ன சொன்னான்? யோர்தானில் தானே மூழ்குன்னு சொன்னான். மூழ்கலாம்ல. உடனே என்ன பண்ணுறான்? தன்னுடைய ஸ்டாண்டர்டை மாற்றிக்கிறான். கோபமாக இருந்த நாகமான் நேராக யோர்தானுக்கு போகிறான். 7 மரம். பிரதர் சிஸ்டர்ஸ், நான் 3வது பாயிண்ட் போகிறேன். நாகமான் சொல்கிற 3வது பாயிண்ட், ஆலோசனை அறிவுரையை தள்ளுறது உனக்கே கேடு, உனக்கே கேடு. ஞானசானம் என்கிற ஆலோசனையை தள்ளுகிறவர்கள் தங்களுக்கு கேடு உண்டாக தள்ளுகிறார்கள்னு பைபிளில் இருக்குது. நீ எந்த ஆலோசனையை எந்த புத்திமதியை நீ தள்ளுறையோ அது உனக்கு தான் அது நஷ்டம். ஆனால் இந்த நாகமான் சுகம் பெற்றதுக்கு காரணம் இந்த அடிமை பெண்ணின் ஆலோசனை, இந்த வேலைக்காரனுடைய ஆலோசனை. அவங்க சொல்கிறத அப்படியே ரிசீவ் பண்ணுறான். தன்னை விட எல்லாத்துலேயும் கம்மி, ஆனாலும் அந்த ஞானமுள்ள செவி இருதயம். இந்த நாகமான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை செய்தியை கொடுக்குறான். கொஞ்சம் செவி விருத்த சேதன செவியாக இருக்கட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீ எவ்வளோ பெரிய பாஸ்டராக வேணும்னா இருப்பா சாம். சில நேரம் உனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு சேவலை வாயை கூட நான் திறப்பேன், கழுத வாயை கூட திறப்பேன். சில நேரம் என்னை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு சின்ன பிள்ளைகளை கூட கர்த்தர் வாயை திறந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன். சின்ன பிள்ளைகள் பேசின வார்த்தை கேட்டு நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன். ஆண்டவருக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். அதனால் சபையில் இருக்கிற பெரியவர்கள், எத்தனை அந்தஸ்துள்ளவர்கள் யாவருக்கும் நான் சொல்கிறேன், ஆலோசனையை தள்ளவே தள்ளாதீங்க. ஆமென். உங்களுக்கு புத்திமதிகளை ஆலோசனைகளை கடிந்து கொள்ளுதலை கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல கவனிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்குள் இருக்கட்டும். இறுதியாக இந்த நாகமான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். அவன் கர்த்தருக்காக உண்மை, ஃபெய்த்ஃபுல். இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ஆனால் உண்மை. 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதிகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்ட நாகமான், அவரை தவிர வேற யாரையும் நான் ஆராதிக்க மாட்டேன், பலி செலுத்த மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். சிலர் சுகத்துக்காக விடுதலைக்காக மாத்திரம் ஆலயத்துக்கு வருவாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் பணப்பிரச்சனை தீங்க, எனக்கு இந்த உதவி செய்யுங்க அப்படின்னு சிலர் ஆலயத்துக்கு வருவாங்க. பிரச்சனை தீர்ந்த உடனே அவர்களுக்கும் ஆலயத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆண்டவர் இயேசு 10 குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார். 10 குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினாலும் ஒருத்தன் மாத்திரம்தான் ஆண்டவரோடு கூட வந்து உறவாடினான். அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். அவன் தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். 9 பேர் அவங்க தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு போயிட்டாங்க. அந்த நாகமானும் இந்த ஒரு குஷ்டரோகியும் ஒன்று. ஆண்டவரே, நான் சுகத்துக்காக ஆலயத்துக்கு வரலப்பா,
ஒரு உலக பிரகாரமான விடுதலை தேடுறதுக்காக ஆலயத்துக்கு வரல. இந்த தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லவே இல்லை. சத்தமாமேன்னு சொல்லுங்க. எதுக்கு நம்ம ஆராதனைக்கு வரோம்? ஆராதனைக்கு வந்தால் சுகம் கிடைக்கும். ஆராதனைக்கு வந்தால் ஏதாகிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாக கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் ஆண்டவர் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி எல்லாத்தையும் தந்துடுவார். ஆனால் உலக வாங்கிறதுக்காக ஆலயத்துக்கு வரலப்பா. உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் தேவனுக்கும் எனக்கும் படைத்தவருக்கும் எனக்கும் உள்ள உறவு இன்னும் ஆழமாகணும். உம்மையும் என்னையும் பிரிக்கிற எந்த காரியமும் இருக்கக்கூடாது. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். இதுக்கு தான் ஆராதனை. குஷ்டரோகி தன்னை அர்ப்பணிக்கிறான், நாகமன் அர்ப்பணிக்கிறான். இனி இந்த தேவன் இல்லாமல் வேற தேவனை நான் ஆராதிக்கவே மாட்டேன். ஒரு வைராக்கியம், ஃபெய்த்ஃபுல், ஒரு உண்மையுள்ளவன், ஒரு விசுவாசி உண்மையாக இருக்கணும் கர்த்தருக்கு. நாகமான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறான். இன்னொரு காரியத்தை பாருங்க, இந்த நாகமான் அதை மாத்திரம் சொல்லலை, இனி கர்த்தருக்கு மாத்திரம் தான் பலி செலுத்தணும்னு சொல்லலை. 2 பொதி மண் எனக்கு வேணும். நான் ஒரு கழுதையை கொண்டு வந்து 2 மூட்டை மண்ணு, நான் இஸ்ரேல் தேசத்து மண்ணை நான் கொண்டு போறேன். எதுக்குப்பா? எதுக்கு இந்த மண்ணு? இந்த மண்ணு மேலே நான் முழங்கார் படியிட்டேன்னா, நான் இருக்கிறது சீரியா தேசம், நான் இருக்கிறது விக்கிரக தேசம். ஆனால் இந்த மண்ணு மேலே நான் முட்டி போட்டேன்னா நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறத என்னால் உணர முடியும். தேவன் என் பக்கத்தில் கடந்து வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதோடு நான் நிற்க மாட்டேன். சத்தியத்தில் பலப்படணும், விசுவாசத்தில் வளரணும். இன்னும் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு ஆழமா அதிகமாகணும். அந்நிய தேசத்தில் இருந்தாலும் தேவ பிரசன்னத்தை உணர்வதற்கு தேவ சமூகத்தை நாடினான் இந்த நாகமான். ஆராதனைக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? பாட்டு நேரம், செய்தியின் நேரம், தேவ சமூகத்தில் என்ன ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கிறோம்? இந்த நாகமான் கொடுக்கிற செய்தியை கொஞ்சம் கேளுங்க. 2 பொதிமண்ணை நான் தூக்கின்னு போகிறேன், என் வீட்டில் போட்டு தேவ சமூகத்தை நான் உணர போகிறேன். பிரதர் சிஸ்டர், ஆராதனை துவக்கத்தில் அரசல் புரசலாக வந்தோம், டென்ஷனாக வந்தோம், டைமே இல்லை, பயங்கரமான அலைச்சல். ஆனால் அதே அலைச்சலில் வந்து நான் மைக்கை பிடிச்சிருந்தேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் தெய்வ பிரசன்னத்தை நான் ருசிக்கணும். அதனால் கொஞ்சம் அப்படியே ஆண்டவர் உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு பாடி என்ன கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் சபையை நடத்த விட்டேன். அன்பான சகோதரனை சகோதரியை, தேவன் தொடக்கத்திலேயே சபைக்கு வந்துடுறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சி அவருடைய சமூகத்தை ரொம்ப ரொம்ப ஆசைப்படு. இந்த நாகமான் சொல்கிற 3வது காரியம், நான் தேவனுக்கு உண்மையாக இருப்பேன், அவரை மாத்திரம்தான் ஆராதிப்பேன், அவருக்கும் எனக்கும் இடைவெளி வராதபடி அவருடைய ஆலயத்துக்கு, அவருடைய ஜெப நேரத்துக்கு, அவருடைய சமூகத்துக்கு நான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்றைக்கி சர்ச் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நமக்கு தடுக்கி விழுந்தா சபை 1008 சாக்கு போக்கு. சபைக்கு வராதுக்கு எத்தனை சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறோம்? கர்த்தர் பார்க்குறார். நாகமான பார்த்த ஆண்டவர் உங்களை பார்க்குறார். எந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்குது நாகமானுக்குன்னு பார்த்த ஆண்டவர் உங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை உக்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கர்த்தர் உங்களை பார்க்குறார். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாகமான் எவ்வளோ ஒரு ஃபெய்த்ஃபுல், அவனை எவ்வளோ சந்தோஷமாக நீர் பார்த்துருப்பீர், எனக்கும் அந்த ஆண்டவரே கிருபையை தாரும். இந்த நாகமான் சொல்கிற 3 காரியம், நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், அவருடைய பிள்ளையாக நான் வாழணும், நான் செவி கொடுக்கணும், நான் எனக்கு ஆலோசனை சொல்கிறவங்களுடைய அந்த ஆலோசனையை நான் கீழ்ப்படியணும், 3வது கர்த்தருக்கும் எனக்கும் நல்ல ஆழமான உறவு இருக்கணும். சத்தமாமேன்னு சொல்லுங்கள். இந்த அடிமை பெண்ணுக்கிட்ட போகலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக நாகமான் அற்புத சுகம் பெறுவதற்கு காரணமாக இருந்த இந்த அடிமை பெண் நமக்கு சொல்லுகிற செய்தியை நாம் பார்ப்போம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். கவனிங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒரு சிறு பெண்ணுக்குள் காணப்படுகிற உறுதியான நம்பிக்கையை கொஞ்சம் கவனியுங்கள். நான் நம்புகிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எந்த தேசத்துக்கு போனாலும் கிடைக்காத சுகம் என் தேவனிடம் வந்தால் நிச்சயமாய் சுகம் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
இந்த சின்ன பெண்ணுக்குள்ள இருந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த், உறுதியான நம்பிக்கை. அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. வளரும்போது அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற நம்பிக்கை வளருது, விசுவாசம் வளருது. அன்பான தாயே, தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியத்தில் வளரட்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் சத்தமாக தான் ஆமேன்னு சொல்லுங்களேன். அதே சமயத்தில் சரீர வளர்ச்சி மாத்திரம் இருக்கக்கூடாது, விசுவாசத்தில் வளரணும், நம்பிக்கையில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் பிள்ளைங்க நல்ல எஜுகேஷன், ஸ்டேட் போர்டோ சென்ட்ரல் போர்டோ ஐசிஐசி சிலபஸோ எந்த சிலபஸோ, உலக அறிவு கல்வி அறிவில் மாத்திரம் வளரக்கூடாது, வேத அறிவில் வளரணும் உங்க பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். வாயை திறந்தா பிள்ளைகள் அறிக்கையிடுறது எதுதான் அறிக்கையிடணும்? டிவியில் நீங்க பார்க்குற அந்த கார்ட்டூன்ஸா? ஒருவேளை ஆரம்பத்தில் குழந்தைகள் அப்படி இருக்கலாம். குழந்தைகளை டியூன் பண்ணுங்க. குழந்தைகள் வாயை திறந்தா தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் புறப்படட்டும். ஆமென் சொல்லுங்க. பாலகர் குழந்தைகள் வாயினாலே கர்த்தர் என்ன பண்ணினார்? துதி உண்டு பண்ணினார், பலன் உண்டு பண்ணினார். எதற்காகனா பழிகாரனை அடக்குவதற்காக, சத்துருவை மிதிப்பதற்காக. ஆமென் சொல்லுங்களேன். உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் நல்ல வர்ஷிப் பண்ற பிள்ளைகளாக மாறட்டுங்க. ஆமென். நல்ல பாட்டு பாட வைங்க, வசனத்தை கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. உங்களுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் செஞ்சுட்டு தான் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் ஒரு சரீர வளர்ச்சி, உலக கல்வி அறிவில் மாத்திரம் வளரக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான வேத அறிவு, விசுவாசம் இதுல வளரணும். ஆமென் சொல்லுங்க. எபிரேயர்ல நீங்க 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது என்ன நடந்ததுங்க? விசுவாசத்தினால் மோசே கொஞ்சம் கொஞ்சமா பெரியவனாகும் போது என்ன நடக்கிறது? பார்வோனின் குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்தான். எகிப்தின் பாவ சந்தோஷத்தை வெறுத்தான். அரண்மனையில பெரிய பெரிய பதவியில கௌரவமா அந்தஸ்தா உட்காரணுன்ற அந்த எகிப்தின் மேன்மையை வெறுத்தான். எதப்பா உனக்கு வேணும்? தேவ சமூகத்தை தெரிந்து கொண்டான். தேவ ஜனங்களோடு இருக்கிற ஐக்கியத்தை தெரிந்து கொண்டான். முக்கியமா தேவனுடைய சபையில பாடு வரும், போராட்டம் வரும். அந்த பாடுகளையும் அவன் ஏற்றுக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஊழியம் செஞ்சா எந்த பிரச்சனையும் வராதுன்னு யாருமா சொன்னது உனக்கு? இதெல்லாம் கேட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் நான். ஊழியத்துக்கு வரும்போது என்கிட்ட கேட்ட ஒரு கமிட்மெண்ட் என்ன, சாகிறதுக்குன்னு ரெடியாக இருக்கணும். அந்த கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன். நிறைய நல்லா தெரியும், வரவேற்பை காட்டிலும் நிந்தனம் அதிகமாக இருக்கும், போராட்டம் அதிகமாக இருக்கும். ரைட். தேவனுடைய ஜனங்களுக்காக சபைக்காக பாடுபடுகிறதை தெரிந்து கொண்டான். எதுமா growth, எது வளர்ச்சி? இந்த சின்ன பெண்ணுக்குள்ள இருக்கிற வளர்ச்சியை பாருங்க, ரொம்ப ரொம்ப அருமையான வளர்ச்சி. நான் இந்த சின்ன பெண் சொல்ற 2வது குறிப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன். நீ சீரியா தேசத்தில் இருக்கிற அடிமை பெண்ணா இருக்கிறியா, அல்லது எகிப்து அரண்மனையில் இளவரசனா இருக்கிறியா? உன் பிள்ளை எப்படி இருக்குது? உன் பிள்ளை தெருவில் சாதாரண மண்ணு தரையில் விளையாடிட்டு இருக்குதா, அல்லது சொகுசான ஏசியில் நல்ல வசதியா இருக்குதா? உன் பிள்ளை தெருவில் இருந்தாலும் சரி, அடிமையா இருந்தாலும் சரி, இளவரசன மாதிரி இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ள வளரணும். ஹல்லேலூயா. இந்த அடிமை பெண்ணுக்குள்ள இருக்கிற வளர்ச்சி, மோசைக்குள்ள இருக்கிற வளர்ச்சி ஈக்குவலா இருக்கு. ஆனால் ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய வசதியை பாருங்க. அடிமை பெண் மோசை, ஆனால் அந்த வளர்ச்சியை பாருங்க. ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாராக. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் உங்கள் வீடு என்ன வீடோ, வாடகை வீடா, மாளிகை வீடா, அல்லது குடிசையா, நல்ல அழகான வீடா, முக்கியம் கிடையாது. என் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வரணும். என் பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பதாக நல்ல அபிஷேகம் பெற்ற ஒலிவ மர கன்றுகளாக எழும்பணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. இந்த பெண் சொல்லுகிற 2வது குறிப்பு என்னன்னா, எனக்கு தேவன் மீது எந்த கசப்பும் கிடையாது, தேவன் மீது எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. தேவன் தம் மீது ஜனங்கள் வைத்திருக்கிற அன்பை எப்படி எடை போட்டு பார்க்கிறார்னா, சில கடினமான சூழ்நிலைகளில் தான் அவர் எடை போட்டு பார்க்கிறார். ஆசீர்வாதமான சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே ஆண்டவரை துதிச்சுட்டு சந்தோஷமா இருப்போம். நல்ல நன்மை கிடைக்குது, நல்ல சுகம் கிடைக்குது, எல்லாமே நமக்கு கைக்கூடி வருது. ஆண்டவரை போல யாராவது இருக்கிறாங்களா? கண்டிப்பாக நம்ம வாயில் வரும். ஆனால் சில பிரச்சனை வருது, சில போராட்டம், எதிரடையான சூழ்நிலையை சந்திக்கிறோம்.
அப்ப நம்ம வாய் என்ன அறிக்கையிடுதுன்னு ஆண்டவர் கவனிச்சு பார்க்கிறார். இந்த சீரிய தேசத்தில் இருக்கிற அடிமை பெண் சொல்றா, அவ அடிமையாக இருக்கிறாள், அவளுடைய பெற்றோர் அவளுக்கு பக்கத்தில் இல்லை, அவள் மிக வேதனையான கண்ணீரான ஒரு வாழ்க்கையில இருக்கிறாள். ஆனால் அவளுடைய வாய் சொல்லுகிறது, என் தேவனை போல ஒரு தேவன் இல்லவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரசங்கம் மாத்திரம் கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. உங்களையும் ஆண்டவர் சில டஃப்பான சிச்சுவேஷனில் டெஸ்ட் பண்ணுவார். உன் அன்பு என் மேலே நீ வச்சிருக்கிற அன்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது. அந்த அடிமை பெண் சொல்கிற, ஆண்டவரை உயர்வானாலும் தாழ்வானாலும், சொந்த வீட்டில் சொகுசாக இருந்தாலும் அந்நிய வீட்டில் அடிமையாக இருந்தாலும் எனக்கும் உமக்கும் ஒருபோதும் விரிசல் வரவே வராது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருவராலும் பிரிக்கவே முடியாது. ஆமேன் சொல்லுங்களேன். இருப்பீர்களா அருமையானவர்களே? உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆமேன் சொல்லுங்களேன். சுகமானாலும் வியாதியானாலும் ஆமேன் சொல்லுங்களேன். மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருவராலும் பிரிக்கவே முடியாது. சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். மூத்த விசுவாசி நகோமி, எல்லாமே நல்லா இருந்தது, ஆண்டவரை துதித்தா. வாழ்க்கையில் குறை வந்தது, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டா. மருமகள்களை பார்த்து, ரட்சிக்கப்படாத மருமகள்களை பார்த்து, என் இயேசு நல்லவர், அவர் கைவிட மாட்டார்னு சொல்ல வேண்டியவோ நகோமி இந்த சிறு பெண்ணை மாதிரி. ஆனால் அவள் என்ன தெரியுமா சொல்கிறா? ஆண்டவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவாக இருந்தேன், ஆண்டவரை சபைக்கு போய் நான் குறைவாயிட்டேன். ஒருபாள், ரூத் நீ என் கூட வராத, போயிடு, மோவாபுக்கே போயிடு. மோவாபுக்கு போனியானாலாவது நல்லா இருப்பேன், எங்கூட சபைக்கு வந்தியானா நல்லா இருக்க மாட்டேன். சிலர் இப்படியே பண்ணுறாங்க. சர்ச்சுக்கு வந்துடாத, தயவு செஞ்சு. சர்ச்சில் சில கஷ்டம் இருக்கும், வராத, நீ வீட்டிலேயே இருந்துக்கோ. சில நகோமிங்க சபையில் உக்காந்து கிடக்குறாங்க. இயேசு நல்லவர், ஆமேன். அவரை ஆராதிக்கும் போது குறைவு இருக்காது, ஆமேன். ஆமேன் சொல்லுங்களேன். நகோமி பாருங்களேன், சொல்கிறா, சத்தியத்தை சொல்ல வேண்டியவ அவன் நம்பிக்கையின் வார்த்தை, வராத, போயிடு, அப்படியே மோவாபுக்கே போயிடு. எனக்கு இருக்கிற கசப்பு உனக்கு வரக்கூடாதுப்பா, நீ போயிடுப்பா. முறுமுறுக்கிறாள், கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறாள். நகோமியோடு ஒப்பிடும்போது இந்த சிறு பெண்ணின் அன்பு மிக மிக ஆழமானது. கசப்பான வாழ்க்கையிலும் என் தேவன் மதுரமானவர் என்று அற்புதமாய் பறைசாற்றுகிறாள். இந்த சிறு பெண் சொல்லுகிற செய்தி, என் தேவன் மீது எனக்கு கசப்பே கிடையாது, என் தேவன் என்னை எந்த சூழ்நிலையில் வைத்தாலும் நான் மன ரம்மியமாக இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. மூணாவது ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் கடைசி குறிப்புக்கு போகிறேன். கண்ணீரிலும் நான் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். தேவனை மனதார நேசிக்கிறவர்கள் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். தேவனை கனப்படுத்தாதவர்கள் அடுத்தவர்களை கனப்படுத்த மாட்டார்கள். தேவன் தமக்காக ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்தெடுத்தார், அவர்கள் மாத்திரம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கல்ல, அவர்கள் மூலமாய் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அதுக்கடுத்து நீ பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமேன் சொல்லுங்க. உங்களை என்னை அப்படிதான் அழைச்சிருக்கிறார் ஆண்டவர். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அப்புறமா ஆண்டவரே, இல்லைப்பா நான் எனக்கு மாத்திரம்தான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதமும் வெளியே போகவே போகாது. தப்பு. சபையினுடைய நோக்கம் என்ன? கர்த்தருக்கு இந்த சபை ஊருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த சபையினுடைய காரியம்லாம் இந்த சபைக்கே கிடையாது. விசுவாசிகளாக உங்களுடைய காரியம் உங்களுக்கேன்னு கிடையாது. தாவீது சொல்கிறான், எனக்கு நீர் கொடுக்குற ஆசீர்வாதம் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்குரியது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு பெண்ணாய் இந்த பெண் கண்ணீருக்கு மத்தியிலும் இருக்கிறாள். அன்பானவர்களே, எப்போ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அப்போது நிறைந்து வழிகிற ஆசீர்வாதம் வரும். உங்கள் அன்பை ஷேர் பண்ணுங்க. நான் பணத்தை மாத்திரம் சொல்லலை, உங்ககிட்ட இருக்கிற அந்த வரங்களை, ஜபம், சுவிசேஷம் சொல்கிறது, என்ன கர்த்தர் உங்களுக்கு கிஃப்டை கொடுத்துக்கிறாரோ ஷேர் பண்ணுங்க. ஆறுதலான வார்த்தையை கொடுங்க. ஆண்டவர் உங்களை நிரப்பிட்டே இருப்பார். யோபு தன் நண்பர்களுக்காக என்ன செய்தான்? வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனது சிறையிருப்பை மாற்றினார். 2 மடங்கு நன்மை யோபுக்கு எப்பப்போ வந்ததுன்னா அவன் மற்றவர்களுக்காக நிற்கும் போது தான். கிறிஸ்துவின் சிந்தை தனக்கானது அல்ல, பிறருக்கானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சிறு பெண் சொல்லுகிற செய்தி, கண்ணீர்லையும் நான் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆசீர்வாதமான பாத்திரமாக நம்ம இருப்பதற்கு அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பம், நம்ம சபை, நம்ம ஊர்
என்னால் ஆசீர்வதிக்கப்படணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. கடைசி ஒரு காரியம், எலிசா. இந்த எலிசா தேவனுக்காக வைராக்கியமானவன். 8ஆம் வசனம் வாசிங்களா ப்ளீஸ். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டா என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். எலிசாவுக்குள்ள ஒரு வைராக்கியம், இந்த தேசத்துக்கு வரட்டும், இந்த தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வல்லமை இந்த தேசத்துல உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும். எலிசாவுக்குள்ள கர்த்தருக்காக வைராக்கியம். எங்க போனாலும் சுகம் அடையலையா? என் தேவனிடத்தில் வந்தால் சுகம் உண்டு. ஏன்பா நீ உன் வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ற? என்கிட்ட அனுப்பு. இந்த தேவனே மெய்யான தேவன் என்பதற்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம். அன்பானவர்களே, சபைக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். இந்த சபை ஒரு எலிசா மாதிரி இருக்கணும். எங்க போனாலும் உனக்கு எதுவும் கிடைக்கலையா? இங்க வரட்டும், என் சபைக்கு வரட்டும். யோவான் சுவிசேஷத்துல நீங்க பாருங்க, வந்து பாருங்கள், ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எலிசா அழைக்கிறான், வா, இங்கே வா. இந்த தேவனை போல எங்கேயும் ஒரு தேவன் இல்லை என்பதை நிரூபிக்கிற இடம் இஸ்ரவேல் தேசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழைச்சிட்டு வாங்க கர்த்தருக்கு மகிமையா. எங்க எப்படிப்பட்ட பிரச்சனையில யார் இருந்தாலும் சவாலா சொல்றேன், ஆமென். இந்த சபையில சுகமாக்கும் வல்லமை உண்டு, விடுதலை நிச்சயமாய் உண்டு. ஏன் தெரியுமா? இந்த இடத்துல ஜெபம் உண்டு. ஹல்லேலூயா. எங்க ஜெபம் இருக்கிறதோ அங்க வல்லமை உண்டு. அன்பான சகோதரனை சகோதரி, எலிசாவுக்குள்ள இருக்கிற ஒரு வைராக்கியம், கர்த்தருடைய நாமம், இந்த இயேசுவினுடைய நாமம் எல்லா இடங்களிலும் வெளிப்படணும். அந்த வைராக்கியத்தை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் டைம் கடந்து போகிறேன். நாகமான் குதிரைகளோடு ரதங்களோடு வந்து நிற்கிறான். ஆள் அனுப்பி, போ நீ போய் யோர்தானில் ஸ்நானம் பண்ணு. நாகமான் எப்படி வந்திருக்கணும்? எலிசா கிட்ட ஒரு தாழ்மையாக வந்திருக்கணும். ஆண்டவருடைய அந்த தேவ சமூகத்துக்கு வந்து முழங்கார் படியிட்டு நான் சுகம் அடையணும்னு கேட்கணும். ஆனால் ரதங்களில் குதிரையில் வந்து நிற்கிறான் நாகமான். பெருமையாக அந்த பொசிஷன் அப்படியே கொண்டு வரான். எலிசா விலை போகவே இல்லைங்க. விலை போயிடக்கூடாது. பணக்காரன்னா விலை போயிடணுமா? வசதியானவன் சபைக்கு வந்தா அவன் முக்கியம், ஏழன்னா ஒரு சாதாரணமா? அப்படி கிடையாது. எலிசா விலை போகவே இல்லை. நீ போ யோர்தானில், முகத்தை கூட பார்க்கல, நாகமான் முகத்தையும் பார்க்கல. வேலைக்காரங்கிட்ட சொல்லி அனுப்புகிறான், கேஎஸ்சி கிட்ட சொல்லி அனுப்புகிறான், நீ போய் அந்த நாகமான் கிட்ட சொல்லு, யோர்தானில் முழுகு, சுத்தமாயிடுவேன். ஆண்டவருடைய அன்பை சொல்கிறான். ஏன்னா அழைப்பு, ஏன்னா வந்தவங்க எல்லாருக்குமே விடுதலை வரணும். சபைக்கு வர்றவங்க சுகத்துக்காக மாத்திரம் வந்தால், ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தை தராதிங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஆண்டவர் பரவாயில்ல, இயேசு தான் மெய்யான தேவன் அறிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசாவுக்கிட்ட இருக்கிற வைராக்கியத்தை பாருங்க. அவன் இறங்கி போகவே இல்லைங்க. அவன் தன்னோட ஸ்டாண்டர்டை விட்டு கொடுக்கவே இல்லை. தன்னுடைய அபிஷேகத்தை, தன்னுடைய அர்ப்பணிப்பை விற்று போடாதவன், விலை போகாதவன். பிரதர் அண்ட் சிஸ்டர், நமக்குள்ள ஒரு உன்னத அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த விதத்திலையும் நம்ம இழந்து விடக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை நாம வல்லமையை பறைசாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடைசியா நீங்க பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தில் சமாதானத்தோட போ என்றான். அப்படியே பார்க்காமலேயே அனுப்பல. போறான், கோபமா போயிடுறான். மறுபடியும் வேலைக்காரங்க சொல்றாங்க, அந்த நாகமான் வரான், யோர்தானில் முழுகிறான், சுகமடைகிறான். சுகமடைஞ்ச உடனே மறுபடியும் இப்போ தாழ்மையாக வரான். தாழ்மையாக வந்த உடனே தான் எலிசா முகத்துக்கு முகத்தை பார்க்குறான். அன்பானவர்களே, ஒன்றை நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள அந்த மேன்மை, உலக பெருமை, அந்த ஆணவம் அப்படியே நீங்கள் சபைக்குள்ளே அப்படியே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், தேவ சமூகம் உங்களுக்கு கிட்டவே வராது, தூரமாக இருக்கும். தாழ்மையாக ஆண்டவருக்கு அப்படியே அர்ப்பணிப்போடு வருவீங்கன்னா கர்த்தர் பக்கத்தில் வருவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் தூரத்தில் போய் நிற்கிறார், எதிர்த்து நிற்கிறார். அப்படி நம்ம இருந்துடக்கூடாது. சபை கற்றுக் கொடுக்குறது, எலிசா கற்றுக் கொடுக்குறான் தாழ்மை. அந்த வந்த பின்னாடி அவன் சொல்கிறான், சமாதானத்தோட போ, உன்னுடைய வாழ்க்கையில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். நீ போகிறது விக்கிரக தேசமாக இருந்தாலும், பாவ தேசமாக இருந்தாலும், சமாதானத்தின் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். முழங்காற்படிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நேரம் இல்லை எனக்கு, நான் சில குறிப்புகளை நான் அவாய்ட் பண்ணுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் நாகமான்
அடிமை பெண் எலிசா தேவனுடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சிகளாக இருந்தாலும் இதே அதிகாரத்தில் இன்னொருத்தவன் இருக்கிறான். அவன் பேர் கேயாசி. அவன் கர்த்தருக்கு துக்கத்தை உண்டாக்குறவனாய் காணப்பட்டான். பணம், பொருள், வெள்ளி இதன் மேலேயே ஆசை வச்சு நாகமான விட்டு போன குஷ்டம் இந்த கேயாசிக்குள் வந்து விட்டது. அன்பான சகோதரனை சகோதரியே, சபைக்குள்ள வந்துட்ட பின்னாடியும் தேவனுடைய ஊழியத்துக்காகன்னு உன்னை அர்ப்பணிச்சிட்ட பின்னாடியும் உன்னுடைய ஸ்டாண்டர்டில் நாளுக்கு நாள் ஒரு அர்ப்பணிப்பு அதிகமாக இல்லாவிட்டால் அது ஆபத்தாக முடிந்துவிடும். சபைக்குள்ள பத்திரமாயிரு. நாகமான் சொல்ற காரியத்தை பார். விடுதலை பெறு பாவத்திலிருந்து. செவிகொடு. கர்த்தருக்காக உண்மையாயிரு. அந்த அடிமை பெண் சொல்ற பார். விசுவாசத்தில் வளர்ச்சி. கசப்பே இல்லை தேவன் மேல. எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தேவனை நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில் கண்ணீரில் இருந்தாலும் நான் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். யோசேப்பு கண்ணீரில் இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்தை மாற்றினார். நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எலிசா கற்றுக் கொடுக்கிறான், நீ தேவனுக்காக வைராக்கியமாயிரு. இந்த தேவன் போல உலகத்தில் வேறு எந்த ஒரு கடவுளும் இல்லை, கோயிலும் இல்லை. 2 கரங்களை உயர்த்தி, எங்கு போனாலும் கிடைக்காத விடுதலை இந்த சபையில் உண்டு, இந்த தேவனிடத்தில் உண்டு. ஆமென். அழைச்சிட்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை உண்டுன்னு சொல்லுங்க. கர்த்தர் செய்வார். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தந்த கிருபைகளை நீங்க இழந்து போயிடாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபையை, நமக்கு தந்த அபிஷேகத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. உலக மேன்மைகளை காட்டி, மற்ற காரியங்களை காட்டி நம்ம இழந்து போயிடக்கூடாது. கடைசியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா, இப்படி ஒரு அருமையான ஆண்டவரே செய்திகளை கொடுக்கிற இந்த 3 பாத்திரங்களை பார்க்கும்போது, கேயாசியை பார்க்கும்போது மனம் துக்கம் அடைகிறது. அவ்வளவு வல்லமையை வெளிப்படுத்துகிற அதே அதிகாரத்தில் மாறாத ஒரு கேரக்டர் கேயாசி. நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதப்பா. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த சபையில் கர்த்தாவே, நாங்கள் உம்மை போல ஆண்டவர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த நபர்களை போல எங்களுடைய ஆண்டவர் வாழ்க்கையில் நாங்கள் மறுரூபம் அடையணும். விட வேண்டியதை விடணும், பற்றி கொள்ள வேண்டியதை பற்றி கொள்ளணும். மோசே விட வேண்டியதை விட்டானே, பற்றி கொண்டதை பற்றி கொண்டானே, அதுபோல நாங்கள் வளரணும். சபையில் இருந்து உமக்கு மகிமையான சாட்சிகளாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு விஷயம் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தின் மகிமைக்கான பாத்திரங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. ஆமென். எங்கள் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கவனித்த இந்த வார்த்தைகள், நாகமான், இந்த அடிமை பெண், இந்த எலிசா, முக்கியமாக கடைசியா கேயாசி, தேவரீர் இவர்கள் சொல்லுகிற செய்திகள் எங்களுடைய ஆண்டவர் வாழ்க்கைக்கு ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கட்டும். நாங்களும் தேவனை மகிமைப்படுத்தின இந்த பாத்திரங்களைப் போல ஒரு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக இருக்க ஒரு விசை படைக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனது அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதல் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.